ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்போது பிராய்லர் கோழியிலேயே இடித்த சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கடலெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அதில் சோம்பும் வெந்தயமும் பொரிய விட்டுட்டு, நான் இதில் காஞ்ச மிளகா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப, அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, பிரியாணி இலை எல்லாமே போட்டு காஞ்ச மிளகாயோட கொரப்பாக அரைச்சி இந்த எண்ணெயிலே சேர்த்துக்கோங்க. அப்புறம் சின்ன வெங்காயத்தையும் மிக்சியில் கொரப்பாக அரைச்சி அதையும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் 1 கிலோ சிக்கனுக்கு. இது எல்லாமே சேர்த்து நல்லா எண்ணெயிலே பிரட்டிக்கோங்க வாசனை வர அளவுக்கு. நான் ஒரே ஒரு தக்காளியை மிக்சியில் கொரப்பாக அரைச்சி சேர்த்து நல்லா மசாலாவை எண்ணெயில் வேக விடுங்க. இதுதான் இந்த சிக்கனுக்கு டேஸ்ட்டு கொடுக்குறது. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வேக விட்டுட்டு, நான் ஒரு சின்ன ஸ்பூனில் 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் மட்டும் சேர்த்துருக்கேன். அப்புறம் மஞ்சத்தூள், சோம்புத்தூள், மிளகுத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு நான் சிக்கனை சேர்த்துக்கிட்டேன். சிக்கனில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காதீங்க. அதை சிக்கன்லேருந்தே தண்ணி நல்லா ரிலீஸ் ஆகும். அந்த சிக்கன் தண்ணியிலேயே நல்லா வெந்துடும். அதையே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விட்டு மூடி வேக வைங்க. தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வாசத்துக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்பப்போ கிளறி விடுங்க, அடி பிடிக்காமல் இருக்கட்டும். செம டேஸ்ட்டாக சிக்கன் நாட்டுக்கோழி வறுவல் மாதிரி சூப்பராக இருக்கும். பிராய்லர் கோழியே நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. சிக்கன் நல்லா வேகணும். மூடி வச்சிங்கன்னா தான் தண்ணி ரிலீஸ் ஆகும். ஆனால் அப்பப்போ எடுத்து கிளறி மட்டும் விடுங்க. பாருங்கள் எவ்வளோ தண்ணி ரிலீஸ் ஆகிருக்குன்ட்டு. க்ளோஸ் பண்ணி இது கம்மி தான், இன்னுமே தண்ணி நல்லா ரிலீஸ் ஆகும். இந்த தண்ணி ரிலீஸ் ஆகி இந்த தண்ணியும் கொஞ்சம் வற்றி சிக்கனோட மசாலா சேர்ந்து ஒன்று சேர்ந்து வரணும். நான் இப்போ கொஞ்சம் வாசனைக்காக மறுபடியும் கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். பாருங்கள், முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நான் ஒரு சொட்டு தண்ணி கூட சேர்க்கலை. அந்த சிக்கனில் இந்த தண்ணி மட்டும்தான். எப்படி கிரேவியாக நல்லா வறுவல் மாதிரி வந்துருச்சு பாருங்கள். ட்ரையாக ஃபுல்லாகவே சிக்கனை ஆக்கணுன்னாலும் சுக்கா மாதிரி ஆக்கிக்கலாம். நீங்கள் கொஞ்சம் செமி கிரேவியாக இருக்கணுன்னாலும் அப்படியே வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.